வணக்கம் மக்களே, இது உங்கள் டனீம் என்லைட்டன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனதை வலுப்படுத்த 5 ரகசியங்கள். இன்று முதல் நீங்கள் உங்கள் மனதை மாற்றாவிட்டால் நாளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழக்க நேரிடும். உங்களுக்கு ஏன் இன்னும் தன்னம்பிக்கை வரவில்லை தெரியுமா? இந்த 10 நிமிட வீடியோ முடியும் போது மனதை வலுப்படுத்த 5 ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். 100% நடைமுறை உத்திகள். தொடங்குவோமா? மனமே மனிதனின் விதியை வடிவமைக்கும் சிற்பி என்பார்கள். நவீன உலகின் வேகமான போக்கிலும் தினசரி நாம் சந்திக்கும் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் நமது மனம்தான் நம்மிடம் உள்ள மிகப்பெரிய ஆயுதமாகும். மனதை வலுப்படுத்தி எடுக்கும் முயற்சி வாழ்க்கையில் வெற்றி பெறவும், மன அமைதி காணவும், தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் அவசியமாகிறது. பலரும் நினைப்பது போல் மன வலிமை என்பது பிறவியில் வரும் பேறு மட்டுமல்ல. அது ஒரு பயிற்சி, அது ஒரு கலை. இந்த கட்டுரையில் மனதை எவ்வாறு வலிமையாக்குவது, அதற்கான நடைமுறை வழிமுறைகள் என்ன மற்றும் பண்டைய தமிழ் ஞானம் கூறும் உத்திகள் பற்றி விரிவாக காண்போம். மன வலிமை என்றால் என்ன? அதாவது வாட் இஸ் மென்டல் ஸ்ட்ரெங்த்? மன வலிமை என்றால் துன்பங்களை சகித்துக் கொள்வது மட்டுமல்ல, மாறாக சவால்களை சந்திக்கும் திறன், பின்னடைவுகளிலிருந்து மீளும் ஆற்றல் மற்றும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படும் திறமையாகும். மனதை வலுப்படுத்தும் பயணத்தில் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மனம்தான் நம் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிர்ணயிக்கிறது என்பதைத்தான். நம் எண்ணங்களே நம் செயல்களாகவும், செயல்களே நம் பழக்கங்களாகவும், பழக்கங்களே நம் குணமாகவும், குணமே நம் தலைவிதியாகவும் மாறுகிறது. எனவே மனதை நல்வழிப்படுத்துவது என்பது நம் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கும் முக்கியமான பணியாகும். அடுத்தது, மனதை பலவீனப்படுத்தும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் தட் வீக்கன் த மைண்ட். மனதை வலுப்படுத்த முன்னர் அதை பலவீனப்படுத்தும் காரணிகளை அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள், தொடர்ந்து எதிர்மறையாக சிந்திப்பது மூளையின் நரம்புகளை பலவீனப்படுத்தி மன உறுதியை குறைக்கிறது. அச்சம் மற்றும் கவலை, எதிர்காலத்தை பற்றிய அதீத கவலையும் தோல்வி குறித்த பயமும் மன ஆற்றலை சுருக்கிவிடுகின்றன. சுய சந்தேகம், என்னால் முடியுமா என்ற ஐயம் நமது திறனை நாமே நம்பாமல் போகச் செய்கிறது. ஓய்வின்மை, சரியான உறக்கமும் ஓய்வும் இல்லாமல் இருப்பது மூளையின் செயல்பாட்டை குறைத்து மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இப்பொழுது மனதை வலுப்படுத்தும் 5 பயனுள்ள உத்திகள் பற்றி பார்ப்போம். மன வலிமையை வளர்த்துக் கொள்ள பல நடைமுறை வழிகள் உள்ளன. அவற்றில் சில மேற்கத்திய உளவியல் ஆய்வுகளின் அடிப்படையிலும் சில பண்டைய தமிழ் மரபின் அடிப்படையிலும் அமைந்தவை. முதல் உத்தி, நினைவாற்றல் பயிற்சி, மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ். இங்கும் இப்போதும் வாழ்வதே நினைவாற்றலாகும். கடந்த கால நினைவுகளிலோ அல்லது எதிர்கால கற்பனைகளிலோ சிக்கி தவிப்பதை விட்டுவிட்டு நிகழ்தருணத்தில் கவனத்தை செலுத்த பழக வேண்டும். தினமும் 10 நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சு காற்றின் போக்கை கவனிப்பதன் மூலம் இதை தொடங்கலாம். இது மன அழுத்தத்தை குறைத்து மனதின் கூர்மையை அதிகரிக்கும். அடுத்தது, இரண்டாம் உத்தி, எதிர்மறை எண்ணங்களை வெல்லுதல், ஓவர் கமிங் நெகட்டிவ் தாட்ஸ். நம் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த எண்ணங்களை பார்வையாளர்கள் போல கவனித்து அவற்றுக்கு சவால் விட கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எண்ணத்திற்கு ஆதாரம் என்ன? இதைவிட நேர்மறையான கோணத்தில் பார்க்க முடியுமா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை இது கடினமானதுதான், ஆனால் முயற்சிப்பேன் என்று மாற்றிப் பாருங்கள். இந்த சிறிய மாற்றமே மனதை வலுப்படுத்தும் பெரும் பயிற்சியாகும். அடுத்தது, மூன்றாம் உத்தி, உணர்ச்சி நுண்ணறிவு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம் உணர்ச்சிகளை அடக்குவதோ அல்லது அவற்றில் மூழ்குவதோ மனதை பலவீனப்படுத்தும். அதற்கு பதிலாக நம் உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு அவற்றை சரியான முறையில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் வரும்போது அது ஏன் வருகிறது என்பதை புரிந்து அந்த உணர்ச்சியை நம்மை செயலிழக்க விடாமல் பார்த்துக் கொள்வது உணர்ச்சி நுண்ணறிவின் அடையாளம். அடுத்தது
4ஆம் உத்தி, சங்கத் தமிழ் மரபும் உடல் மனத்தொடர்பும். பண்டைய தமிழர்கள் உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பை நன்கு உணர்ந்திருந்தனர். நாலடியார் போன்ற சங்க இலக்கியங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுகின்றன. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை, முறையான உணவு பழக்கம் மற்றும் உடல் உழைப்பு ஆகியவை மனதை தெளிவாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவியது. எனவே மனதை வலுப்படுத்த விரும்புவோர் தவறாமல் உடற்பயிற்சி செய்வதையும் இயற்கையோடு நேரத்தை செலவிடுவதையும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். கடைசி உத்தி, அதாவது 5ஆம் உத்தி, ஆழ்மன சக்தியை பயன்படுத்துதல். பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். நம் ஆழ்மனதில் அபரிமிதமான சக்தி அடங்கியுள்ளது. நேர்மறையான உறுதிமொழிகள், அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் மற்றும் காட்சிப்படுத்தல் நுட்பங்கள் மூலம் ஆழ்மனதை நிரல் செய்ய முடியும். ஒரு இலக்கை அடைவதற்கு முன்பே அதை அடைந்து விட்டதாக கற்பனை செய்து பாருங்கள். இது மூளையில் புதிய நரம்பு பாதைகளை உருவாக்கி அந்த இலக்கை நோக்கி நம்மை இட்டுச் செல்லும். தினமும் காலையில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்களோ அந்த நபராக ஏற்கனவே மாறிவிட்டதாக பாவித்து நாளை தொடங்குங்கள். இதுவே 5 உத்திகள். நாம் மன வலிமையை வளர்த்துக் கொள்வது ஒரு பகுதிதான். அதை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவதே உண்மையான சவால். தோல்வியிலிருந்து பாடம் கற்க. தோல்வி என்பது முடிவு கிடையாது. அது கற்றல் செயல்முறையின் ஒரு அங்கம். ஒவ்வொரு தோல்வியிலும் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் கேள்வி, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதுதான். மாற்றத்தை தழுவுதல். மாற்றம் என்பது வாழ்க்கையின் நிலையான அம்சம். புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ளும் மன உறுதிதான் மன வலிமையின் அடையாளம். சிறிய வெற்றிகளை கொண்டாடுதல். பெரிய இலக்குகளை நோக்கி பயணிக்கும்போது வழியில் கிடைக்கும் சிறிய வெற்றிகளை கொண்டாட மறக்காதீர்கள். இது உங்கள் மன உறுதியை அதிகரித்து மேலும் முன்னேற உந்துதல் அளிக்கும். முடிவுரை: மனதை வலுப்படுத்த என்பது ஒரு நாள் பணியல்ல. அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம். இதற்கு பொறுமை, பயிற்சி மற்றும் தன்னம்பிக்கை தேவை. பண்டைய தமிழ் முனிவர்கள் முதல் நவீன உளவியல் நிபுணர்கள் வரை அனைவரும் ஒன்றையே வலியுறுத்துகின்றனர்: மனமே அனைத்துக்கும் ஆதாரம். உங்கள் மனம்தான் உங்களுடைய சிறந்த நண்பனாகவும் மிகப்பெரிய பகைவனாகவும் இருக்க முடியும். அதை உங்கள் வசப்படுத்தி சரியான பாதையில் செலுத்தினால் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் அடைய முடியும். இன்றே இந்த பயணத்தை தொடங்குங்கள். சிறிய நடவடிக்கைகளுடன் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை கவனியுங்கள். அதற்கு ஊட்டமளியுங்கள். அது தரும் பலன்களை நீங்களே வியந்து பார்ப்பீர்கள். ஏனென்றால் வெற்றி பெறுவது நிஜம். அதற்கான சாவி உங்கள் மனதில்தான் இருக்கிறது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கருத்துக்களோடு சந்திப்போம். இது உங்கள் டனீம் என்லைட்டன் மனமாற்றத்தின் தொடக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.